ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நாம அப்பர் மிடில் கிளாஸாக மாறணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க தான் இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சர்வே ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லக்ஸுரி லைஃபையும் வாழ முடியாது. அதுவும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா லோயர் மிடில் கிளாஸ் அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்களோட லைஃபையும் லீட் பண்ண முடியாமல் நம்ம வந்து இப்போ மேலேயும் போக முடியாமல் கீழேயும் இறங்க முடியாமல் ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னா என்ன மாதிரியான சேவிங்ஸ் பிளானை வந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத நினச்சி நாங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவில் ஒரு 10 டைப் ஆஃப் சேவிங்ஸ் பிளானை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ 2024 மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்மார்ட் சேவிங் பிளான் அப்படிங்கிறது தான். நான் வந்து இந்த சேவிங் பிளானை ஸ்மார்ட்டாக வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த எல்லா விஷயங்களும் பண்ணோன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற என்னுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து ஸ்மார்ட் சேவிங் பிளான் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க நம்ம வந்து ஃபார்முலா என்ன வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் மைனஸ் சேவிங் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து வருமானம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய செலவுகளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடியது. இப்போது மேக்ஸிமம் எக்கனாமிஸ்ட் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜெனரேஷனில் இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இல்லவே இல்லை அப்படிங்கிறதே கிடையாது. எல்லா ஃபேமிலிஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால முடிஞ்சதை அவங்க சேவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு வருமானம் வருதுன்னா முதல்ல நீங்கள் சேவிங்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செலவுகளை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது கரையாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு அப்படிங்கிறத நான் வந்து ஏன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, ஒரு 20%லேருந்து 30% வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து சேமிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மிடில் கிளாஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்ட்ரிக்டாக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 90% வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் என்னுடைய பட்ஜெட்டில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் பிளானிங் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த 20%லேருந்து 30% வரைக்கும் எப்படி வந்து என்னென்னலாம் நான் சேவ் பண்ணுறேன், எப்படி சேவ் பண்ணுறேங்கிறதையுமே உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே இவங்களால பண்ண முடியுது, கண்டிப்பாக நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் எண்ணம் வந்து நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல காரணத்துக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 டைப்ஸ் ஆஃப் சேவிங் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு எப்போ என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியாது இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட்டில் நம்ம வந்து வேலை போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை டேக்கிள் பண்ணி வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா. அதனால நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து ஒதுக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சேவ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்திலேருந்து 6 மாதத்திற்கான வருமானத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட் அக்கௌண்ட்டில் போட்டு சேவ் பண்ணணும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வந்து கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போகாமல் இருக்க முடியும். அதனால் கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நம்ம ஒதுக்குறோமா அப்படின்னு பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக செப்பரேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இது போஸ்ட் ஆஃபீஸில் செப்பரேட் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டும் கிடையாது, நெட் பேங்கிங்கும் கிடையாது. வித்ட்ரால் ஃபார்ம் எழுதி கொடுத்து மட்டும்தான் இதை வந்து என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த பணம் வந்து கரையாமல் எனக்கு சேவ் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்டுமே வந்து நான் மாதம் எப்படி வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கி அதை எப்படி வந்து செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறதுமே நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு சேவிங் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங். எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க, கோல்டு வந்து விற்கிற விலையில் எங்கே போய் நம்ம வாங்குறது அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறத கேட்போம். பட் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரியே தான் நம்ம வந்து கோல்டு சேவிங்கும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நீட் பேஸ்டில் நம்ம வந்து கோல்டை வந்து
வந்து சேவ் பண்ணணும். நகையாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக சிட்டு போட்டு வாங்குங்க. அதில் தான் நமக்கு லாபம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு ஸ்கீம் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்தும் வந்து புதுசு ஏன்னா நகை கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டு ஸ்கீமை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப புது புது மாற்றங்கள் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவுமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து நிறைய முறை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய காயின்ஸ் சேவிங் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு ஹேபிட்டாவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு இது வந்து நம்ம தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்குது. இதை பற்றியுமே ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து கோல்டு பாண்டு இது வந்து பேப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜுவல்லரியை வந்து தேவைப்படுறத நம்ம வாங்கிப்போம். இப்போ லாஸ்ட் இயரில் நான் வந்து வாங்கினேன் கோல்டு பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடா பேங்கிள் வந்து வாங்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி இது பார்த்தீங்கன்னா நான் வந்து செலவே இல்லாமல் வாங்கியிருக்கேன். இந்த செலவே இல்லாமல் வாங்கின கோல்டு பேங்கிள் வந்து என்ன மாதிரியான ஸ்கீமில் வந்து நான் போட்டு வாங்கினேன். இதனால் எந்த கடையில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாபம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து நான் வந்து இது வந்து நகை சீட்டு போடாமல் ஒரு ஸ்கீமில் வந்து நான் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கினேன். இந்த செய்கூலி சேதாரம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 25,000 அதாவது இது வந்து 3 பவுன் அப்படிங்கிறதுனால 25,000 வரைக்கும் நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். அது என்ன ஸ்கீம் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோல்டு பேங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜுவல்லரி தேவைப்படுதுன்னா ஜுவல்லரியாக வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் வந்து இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ் இது 2மே நம்ம வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து எல்ஐசிலையும் போட்டிருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸ்லையும் போட்டிருக்கேன். அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நான் இது வரைக்கும் பண்ணலை. பட் வந்து இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. சாரி, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இது வரைக்கும் எடுக்கலை. ஆனால் எடுக்கணும் அப்படிங்கிற பிளான் இருக்குது. அப்படி எடுத்தேன்னா எந்த இன்சூரன்ஸ் எடுத்தேன், எப்படி எதற்காக எடுத்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பேங்க்லையும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து பே பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கு இதுதான் நான் வந்து சேவ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆர்டியில் போடலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இன்ட்ரெஸ்ட்டோட நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம சேமித்து வாங்கும்போது அந்த பொருளுக்கான மதிப்பு வந்து கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக இஎம்ஐ போட்டு வாங்கிட்டா என்ன அப்படின்னு. கண்டிப்பாக இஎம்ஐயில் வாங்குறத முழுமையாக தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க இஎம்ஐயில் வந்து 0% இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கும் இஎம்ஐயில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து 1 or 2 டைம் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். இதுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி, ஒரு வட்டி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அந்த வட்டிக்கும் சேர்த்து அவங்க வட்டி கொடுப்பாங்க. அதனால் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் அப்படிங்கிறது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இது வந்து ஆண் குழந்தைகளுக்கானது, பொன்மகன் சேமிப்பு திட்டமாகவும் இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து இப்போ 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு பொன் குழந்தைக்கு, அப்போ எப்படி போடுறது அப்படின்னு நினைக்கிறவங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போடலாம். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா, அப்பா, பையன், பொண்ணு யாராக இருந்தாலும் இந்த பிபி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை விட கொஞ்சம் குறைவான வட்டி. இது வந்து லாங் டேர்மில் ஒரு 15 இயர்ஸ் நம்ம வந்து தொடர்ந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த 2 சேமிப்பும் பார்த்தீங்கன்னா பையனோட குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் இதில் சேமிக்கலாம். அல்லது குழந்தைங்களோட மேரேஜுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலுமே இது வந்து கண்டிப்பாக ஒரு 2 சேமிப்பும் ரொம்ப சூப்பரான ஒரு சேமிப்பு திட்டம். கண்டிப்பாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது தான். இது வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மில், அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு 10 to 15 இயர்ஸ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 12%லேருந்து 15% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம்னா உங்களுக்கு வந்து குரோமில் போயிட்டு நீங்கள் வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க, அதுவே 10 இயர்ஸில் எவ்வளோ கிடைக்கும், 15 இயர்ஸில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பிரித்து என்ன பண்ணலாம்னா தாராளமாக இந்த எஸ்ஐபியில் போடலாம். நான் வந்து ஒரு 2 எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன். அது வந்து என்னுடைய பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக நான் பிளான் பண்ணி போட்டுட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா நாமளும் ஒரு சொந்தமாக வீடு கட்டி
அதில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில சேவ் பண்ணி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா பண்ண முடியாது. ஆனா, நம்ம வந்து சேமிக்கிற அமௌண்ட்ல 50% அமௌண்ட்டாவது வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து உங்க கையில கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நிலத்த வந்து வாங்கி போட்டுறலாம். வாங்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம அத வந்து வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதனால கண்டிப்பா இதில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வீடு கட்டுறதுக்காக பண்றீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு பெஸ்ட்டு தான். எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ, அப்ப வந்து விட்டுடாதீங்க. ஏன்னா, இப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா, லேண்ட் வந்து வாங்குறது அப்படிங்கிறது அம் நெறைய பேர் சொல்றாங்க, "இதில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இது டெட் இன்வெஸ்ட்மென்ட்டு. இதில வந்து பணம் போட்டீங்கன்னா வேஸ்ட்டு." இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. பட் வந்து நம்மளுக்கு பெர்சனலா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கும். கண்டிப்பா வீடு கட்டாம இருக்கிறீங்கன்னா, லேண்ட் வாங்குறதுக்கு தயங்காதீங்க. லேண்ட் வாங்குங்க. கண்டிப்பா ஒரு நல்ல வீடு கட்டுங்க. அதில வந்து ராஜா மாரி வாழ்றதுக்கான வழிகளை நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு டார்கெட்டா வச்சுக்கிட்டு, அத அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்து 15 டூ அதுவே நீங்க இன்வெஸ்ட்மென்ட்டா பண்றீங்கன்னா, 5 டூ 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதோட குரோத் வந்து நல்லாருக்கும். கண்டிப்பா இதையும் வந்து பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஹவுஸ். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னே நம்ம வந்து சொல்லணும். இப்ப வந்து வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் சொந்த வீட்டுக்காரங்களோட அருமை சொந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும். என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபெசிலிட்டியோட இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்ல இருக்கும்பொழுது ஓனர்ஸ் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அத நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுல என்ன தோணும்னா, நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்திருந்தா, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காம இருந்திருக்குமே அப்படின்னு. ஏன்னா, நான் வந்து இத வந்து ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்றேன். இத பார்க்குற வியூவர்ஸ் வந்து நெறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்கள உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் நான் இந்த இடத்துல இத நான் மென்ஷன் பண்றேன்னா, அந்த நிலையில இருக்கிறவங்க நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு 10 இயர்ஸ்ல நம்ம வந்து ஒரு வீடு கட்டி போகணும். அப்படிங்கிற எண்ணத்த உருவாக்கி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப ஹவுஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பணத்த சேவ் பண்ணி தான் வாங்கணும், கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதனால ஒரு 50%லேருந்து 70% வரைக்கும் நம்ம வந்து இனிஷியல் பேமெண்ட் பண்ற மாரி பணத்த சேமிச்சுட்டு கண்டிப்பா வீடு கட்டுங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறத நீங்க இஎம்ஐய போட்டு வாங்கலாம். கண்டிப்பா 50% இருக்கிற மாரி பார்க்குறவங்க நம்ம வந்து வீடு கட்டுறது அப்படிங்கிற மென்டாலிட்டி மட்டும் நம்மளுக்கு இருக்கிற மாரி பார்த்துக்கணும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டபிள்யூபி. இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் ஓரியன்டடான ஒரு சேவிங் தான். அதாவது எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு செகண்ட் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் வருது. பேசிவ் இன்கமா நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்கம் வரும். வேலையே செய்யாம ஒரு இன்கம் வரணும். செகண்ட் இன்கம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அந்த எஸ்டபிள்யூபில நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி பத்தியும், எஸ்டபிள்யூபி பத்தியும் வந்து ஒவ்வொரு முறையும் கேட்குறீங்க. நானும் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றேன். பட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பெரிய வியூஸ் எல்லாம் போறதில்ல. பட் இருந்தாலும் நெறைய பேர் வந்து கேட்டுட்டுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நான் வந்து அதில ஷேர் பண்றேன். ஏன்னா, அத பத்தி எனக்கு எஸ்ஐபி பத்தியும், எஸ்டபிள்யூ பத்தியும் முழுமையான ஒரு விஷயங்கள் தெரியாது. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணேன்? அது குரோத் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது மட்டும் தான். அதே மாதிரி இந்த பேசிவ் இன்கம், செகண்ட் இன்கம் நான் சொல்றேன் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க வந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் அப்படிங்கிறது இல்ல. அதாவது பென்ஷன் ஸ்கீம் இல்ல அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா இந்த எஸ்டபிள்யூபில நீங்க வந்து அமௌண்ட்ட வந்து போட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பென்ஷன் மாரி ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அத வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த எஸ்டபிள்யூபில நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மிடில் கிளாஸா இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் வந்து கண்டிப்பா இந்த மாரி 20% 30% மஸ்ட் நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, இந்த மாதிரி டைப் ஆஃப் சேவிங்க வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா, கண்டிப்பா நம்ம இருக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போக முடியும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் இத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அத தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.